Hi, hello friends, welcome to my channel VK Studio. அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அனிமேஷன் ரிலீக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, அந்த எல்லா எஃபெக்ட்டுமே எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து நம்ம இதில் என்ன ஆப்பில் எடிட் பண்ண போகிறோன்னா Alight Motion Pro வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே கொடுத்துருக்கேன். அது ஒரு பேக்கேஜாக இருக்கும். அந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே எல்லாமே இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே உள்ளே இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து Alight Motion ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற Alight Motion பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓல்டு Alight Motion அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் தான் XML ஃபைல்லாம் இம்போர்ட் பண்ண முடியும். அதனால நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நீங்கள் Alight Motion ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண போகிற ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்டு கலர் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண போகிற பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் தான். இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ரேஷியோ வந்து அப்படி ஃபுல்லாக வந்துடும் இந்த இமேஜ். அதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால கொஞ்சம் மட்டும் டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தான் காமிக்கிறேன். அதனால் இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் சாங் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாங் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நீங்கள் என்ன சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாங் நேமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் டைப் பண்ணி ரிலீக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ரிலீக்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ரிலீக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த லைனை வச்சுட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ரிலீக்ஸை பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் VK Studio அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட் வந்து உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வேணும்னா இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கும் கீழே இருக்குது. அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு அதாவது ரிலீக்ஸ் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த ஹெட்டு தலைக்கு மேலே வர மாதிரி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் அந்த VK Studio செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டு போட்டிருந்தேன், அதாவது ரிலீக்ஸ் வந்து சாங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஒவ்வொரு ரிலீக்ஸுக்கும் ஒவ்வொரு இடத்துல கட்டாயி வரும்ல. அதனால் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்படி கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை இப்படி கொஞ்சம் தலைக்கு மேலே வர மாதிரி வச்சுருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால இந்த 2 டெக்ஸ்ட்டு மட்டும் தலைக்கு மேலே வர மாதிரி வச்சுருக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த ஷேப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து ஏதோ ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ரேஷியோ ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ரேஷியோ கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஷியோ அதாவது அந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல அந்த கலர் அது வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் அப்படிங்கிறதுல வந்து இப்படி மூவ் பண்ணிகிட்டே வாங்க. அதில் ப்ரொசீஜரல் அப்படிங்கிறதுல தேர்டாக ஒரு க்ளவுட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் போகும்போது அந்த ஒய்யை ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து எவ்வளோ வச்சுருக்கோன்னா 650 அந்த சம்திங் வச்சுருக்கோம். திருப்பி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு திருப்பி எண்டிங் போயிட்டு எண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு அந்த ஒய் ஆக்சஸை வந்து நீங்கள் மைனஸ் கொண்டு வரணும். மைனஸ் கொண்டு வந்தீங்கன்னா மேலே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 650 வச்சுக்கோங்க. 600 சம்திங் வந்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ப்ளே பண்ணும்போது க்ளவுட்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இருந்து அப்படியே மேலே போகிற மாதிரி தெரியும். இது வந்து க்ளவுட்ஸ் இல்லை, அதாவது நம்ம எடிட் பண்ண போகிற ஸ்மோக் எஃபெக்ட். அதுக்காக தான் நான் இந்த இதை அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க ஸ்மோக். அது வந்து நான் க்ரீன் ஸ்க்ரீனாக கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான். அவ்வளோதான். இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்டை மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எக்ஸ் ஆக்சஸில் வந்து 0ல் வச்சுட்டு அதாவது ஸ்டார்டிங்கில் எப்போயுமே எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டுமே 0. அதுக்கப்புறம் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 600 ரெண்டுமே 600 இப்படி வச்சிங்கன்னா க்ளவுட்ஸ் கொஞ்சம் சைடாக மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அதுக்காக தான் இந்த இது ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம்னா அந்த க்ளவுட்ஸ் மாதிரி இருக்குல்ல அதை வந்து நீங்கள் ஹைடு பண்ணிடுங்க. அதாவது இந்த க்ளவுட்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஹைடு பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ் இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். அதாவது அந்த க்ளவுட்ஸுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். அதனால் இப்போ சொல்கிறேன். அந்த இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு அந்த ஒயிட் கலர் PNG ஒரு லைட்டு கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. பண்ணிவிட்டு அந்த பிஎன்ஜி இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த ஷேப் ஆட் பண்ணியிருப்பீங்களா அது கீழே வர மாதிரி இதை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் அண்டு அந்த அதாவது ரெட் இருக்குல்ல அந்த ஒயிட் லைட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் வந்து மூவ் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா மூவ் அண்டு ட்ரான்ஸ்ஃபார்மா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் கீழே ஃப்ளிக்கர் அப்படிங்கிறது இருக்கும். அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிறது வந்து நல்லாயிருக்கும். சாங்க்கு ஏற்ற மாதிரி பிளிங்க் ஆகிறது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் அந்த கோஸ்ட் மட்டும் பிஎன்ஜி இமேஜ் நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சிங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த 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 கோஸ்ட் இமேஜ் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த கோஸ்ட் வந்து தெரியாது. இப்போ அந்த டெக்ஸ்ட்டு கூட அந்த கோஸ்ட்டுக்கு பின்னாடி வர மாதிரி தெரியும் சாங்கோட ரிலீக்ஸ். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நான் ரிலீக்ஸ் ஆட் பண்ண சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த இடத்துல கீழே எதுக்கு தலை மேலே வச்சு காமிச்சேன்னா இது உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கிறனால தான். இப்போ நான் அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணாமே டெக்ஸ்ட்டு பின்னாடி போன மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்காக தான் அந்த டெக்ஸ்ட் வந்து தலையில் வர மாதிரி வச்சுட்டேன். இப்படி வச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோன்னா அந்த ரெக்டாங்கிள் வந்து இப்போ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு லைட்டுன்னு கீழே இருக்குல்ல அந்த கேட்டகரியில் போயிட்டு 1 2 3 4 5 விட் லைட் அப்படின்னு ஒன்று கடைசியில் லீனர் லைட்டுக்கு அடுத்தது இங்கேருந்து 5th ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி மட்டும் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒப்பாசிட்டி வந்து அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வாங்க அந்த ஒயிட் கலர் போகிற வரைக்கும். இப்படி கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 600 வச்சுமே அந்த ஒயிட் கலர் போயிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வரும்போது உங்களுக்கு ஒயிட் கலர் அப்படி வந்துச்சுன்னா ஒப்பாசிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. 300 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்க்கோங்க. திருப்பி இந்த ரெட் கலர் லைட்டு கொடுத்துருப்பேன். இந்த லைட்டில் வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டிக்குள்ளே போய்ட்டு லைட் அண்டில் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணாலும் சரி அப்படின்னு லைட் அண்ட் சூஸ் பண்ணாலும் சரி நான் ஸ்க்ரீனே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸ் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டிக்ரீஸ் பண்ண வேணாம், ஓரளவு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஹைக்கு நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த இமேஜில் வந்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் அதே மாதிரி ஃப்ளிக்கர் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணதில் இருக்கும். ஃப்ளிக்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இதையே நீங்கள் டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு டூப்ளிகேட் லேயர் போட்ட செலக்ட் பண்ணி அப்படியே லைட்டாக மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த கண் வந்து அமைஞ்சு எறிகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரெட் கலர் கண் வந்து உங்களுக்கு அமைஞ்சு எறிகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கடைசியில் நம்ம என்ன பேக் பண்ணுறோன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் அந்த விகே ஸ்டுடியோ அப்படிங்கிற சாங்கோட ரிலீக்ஸ் நீங்கள் எஃபெக்ட் பார்த்துருப்பீங்களா, அது வந்து நம்ம எதிலேருந்து எடுத்தோம்னா அதாவது நம்ம வீடியோவில் அலைட் மோஷன் டாப் 50 டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு இதை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓல்டு வெர்ஷனில் மட்டும்தான் இம்போர்ட் பண்ண முடியும், நியூ வெர்ஷனில் இம்போர்ட் பண்ண முடியாது. அதாவது எக்ஸ்எம்எல்லாக இப்போ வந்து ப்ரீசெட் லிங்க் எடுக்கிறதில்ல, அதனால் எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் எந்த எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணி நீங்கள் இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அதில் வந்து எஃபெக்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த எஃபெக்ட்டில் எல்லாத்துலேயும் டெக்ஸ்ட்டில் எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணிட்டேன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் நீங்கள் குரூப் பண்ணிக்கோங்க. சாங்கோட ரிலீக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிங்கன்னா மேலே போயிடும். மேலே போனதுக்கப்புறம் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணி அந்த லைட்டுக்கு கீழே கொண்டு வந்து இப்படி போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே அந்த ஸ்மோக்கிங் எஃபெக்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு.